நேற்று இரவு நாங்கள் இருவரும் டிவி பார்த்துக்கிட்டே இருந்தோம். சும்மா ஒரு நார்மல் நாள் தான். ஆஃபீஸ் முடிஞ்சு வந்ததும் சாப்பிட்டு சும்மா ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவளும் சிரித்து பேசிக்கிட்டே இருந்தா. எதுவும் அன்யூஷுவல் இல்லை. சிறிது நேரம் கழித்து அவள் சும்மா அமைதியாகிட்டா. முதல்ல நான் கவனிக்கவே இல்லை, ஃபோன் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவள் ரொம்ப நேரமாக எதுவும் பேசலைன்னு தோணுச்சு. நான் அவளை பார்த்தேன். சும்மா கீழே பார்த்துக்கிட்டே இருந்தா. அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக தோணுச்சு. நான் கேட்டேன், மீனா தூங்கலாமா? அவ எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, சும்மா அப்படியே இருந்தா. நான் ரிமோட் வச்சுட்டு அவளிடம் நெருங்கினேன். என்னாச்சு, சரியா இல்லையான்னு கேட்டேன். அப்போ அவ மெதுவா முகம் தூக்கினா. அந்த செகண்ட்ல ஏதோ சரியில்லைன்னு புரிஞ்சிச்சு. அது அவ மாதிரி இல்லை. அவ கண்கள் ரொம்ப வேற மாதிரி இருந்தது. என்னை பார்த்துட்டே இருந்தா. ப்ளீங்க் கூட பண்ணல. அவ என்னை பார்த்து மெதுவா சொன்னா, இங்கிருந்து போ. அந்த டோன், அது அவ குரல் இல்லை. நான் அதிர்ச்சியா, என்னம்மா இப்படி பேசுறேன்னு கேட்டேன். அவ சிரிச்சா. ஆனா அது என் மனைவியின் சிரிப்பு இல்லை. சிரிப்புல ஒரு விதமான குளிர். அவ சொன்னா, நான் மீனா இல்ல. அந்த வார்த்தை கேட்டதும் என் உடம்பே குளிர்ந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் அப்படியே நின்றுட்டேன். என்ன செய்வதுனே தெரியல. நான் மெதுவா பின்னாடி போனேன். அவ எழுந்து நின்னா. அந்த மூவ்மெண்ட் கூட நார்மல் இல்லை. ஸ்லோ, ஸ்டிஃப்டா என்ன நோக்கி நடக்க ஆரம்பிச்சா. இவ இங்க இருக்கக்கூடாதுன்னு சொன்னா. நான் கத்திட்டேன், யார் நீ, என்ன வேணும்? அவள் நின்றாள். அப்புறம் மெதுவா சொன்னாள், இந்த வீடு என்னோடது, நான் இங்க இருந்தேன். அவள் என் இடத்துல வந்துட்டாள். அந்த நேரம் டிவி ஸ்க்ரீன் தானாக ஆஃப் ஆயிடுச்சு. ரூம் முழுக்க சைலன்ஸ். லைட்ஸ் ஃப்ளிகர் ஆக ஆரம்பிச்சது. ஃபேன் கூட ஸ்லோவாகி நின்ன மாதிரி. எனக்கு அப்போ ஒரு தான் தாட், இங்கேருந்து வெளியே போகணும். நான் கதவை திறக்க ஓடினேன். ஹேண்டில் பிடிச்சேன். ஆனால் கதவு ஓப்பன் ஆகலை. நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த நேரம் அவள் குரல் என் பின்னாடி, நீயும் போக முடியாது. அது ரொம்ப அருகிலிருந்து வந்த மாதிரி. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு நினைவே இல்லை. காலை நான் மட்டும் வெளியே இருந்தேன். வீட்டு முன் எப்படி வந்தேனே தெரியல. வீட்டு கதவு ஓப்பன். உள்ளே போனேன். வீடு காலி. டிவி ஆஃப். எதுவும் இல்லை. மீனா காணோம். அவள் ஃபோன் கூட அங்கனா இருந்துச்சு. நான் அவளை எல்லா இடத்துல தேடினேன். எங்கும் கிடைக்கல. கடைசியில் நான் கண்ணாடி முன்னாடி நின்னேன். என்னை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் ஸ்லோவாக என் பின்னாடி ஒரு ஷேடோ தெரிஞ்சிச்சு. நான் மெதுவாக திரும்பினேன். யாரும் இல்லை. மீண்டும் கண்ணாடி பார்த்தேன். அங்கே நான் மட்டும் இல்லை, என் பின்னாடி அவள் நின்றுட்டு இருந்தா. அதே சிரிப்பு,